ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா என்ன, அதோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஒரு ஈக்குவேஷன் அதோட ஹையஸ்ட் பவர் 2 இருந்துச்சுன்னா அதை நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹையஸ்ட் பவர் வேல்யூ 2 இருக்கணும், அதாவது வேரியபிளோட பவர் வேல்யூ 2 இருக்கணும். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா, general form of quadratic equation ax square plus bx plus c equal to 0. So where a, b, c are real numbers, any real numbers, and a is not equal to 0. ஏன்னா நான் ஏற்கனவே கண்டிஷன் சொன்னேன், ஹையஸ்ட் பவர் இட் ஷுட் பி 2. அப்போ இங்கே இருக்கிற ஹையஸ்ட் பவர் வந்து எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ்க்கு ஸ்கொயர் இருக்குது, 2 தான் ஹையஸ்ட் பவர். இப்போ இந்த ஏ 0 ஆச்சுன்னா இந்த மொத்த டேர்மும் 0 ஆயிரும். அப்போ bx plus c தான் இருக்கும். அப்போ ஹையஸ்ட் பவர் 2 இருக்காது. அப்போ இதை நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்ல முடியாது. ஸோ அதனால் a should not be 0. இப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கிற எல்லா ஈக்குவேஷனுமே இட் இஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0, இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இந்த இடத்துல ஏ என்ன 2, பி வந்து 5, சி வந்து மைனஸ் 3. இங்கே ஏ என்ன 1, பி வந்து 5, சி வந்து மைனஸ் 6. ஸோ இது ஒன் டைப் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். வாட் இஸ் சொல்யூஷன்? சொல்யூஷனை நம்ம ரூட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் ஆர்ஹெச்எஸ் 0, அதாவது இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா அதை தான் நம்ம சொல்யூஷன் ஆர் ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு 2 போட்டால் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா 2 தான் வந்து இதோட ரூட். எக்ஸுக்கு -5 போட்டால் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா -5 தான் இதோட ரூட். அப்படி நமக்கு எத்தனை சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், மேக்ஸிமம் ஆஃப் 2 சொல்யூஷன் ஆர் 2 ரூட்ஸ். ஏன் அப்படின்னா ஹையஸ்ட் பவர் 2 இருக்குது, அதனால் மேக்ஸிமம் 2. எப்போவுமே 2 கிடைக்குமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. மேக்ஸிமம்ட்ட 2. இட் மே ஹேவ் 1 ரூட் ஆர் நோ ரூட், அதாவது ரூட்டே இல்லாமல் கூட போகலாம். ஸோ மேக்ஸிமம் 2 ரூட்ஸு, அது 1 இருக்கலாம், 0 இருக்கலாம், இல்லை 2 இருக்கலாம். இப்போ இந்த ரூட்ஸு, இந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது எப்படி, அதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம்.